நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு லோடு கல் இறக்கிருக்கிறோம். ஒரு லோடு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3000 கல் வரும். 3000 கல் வரும், 4000 கல் வரும். நம்ம இப்போ 3000 கல் இறக்கியிருக்கோம். இப்போ 3000 கல் அப்படி சொல்லும்போது அதில் வந்து நம்ம வந்து ரேட்டுக்கு பேசி விட்ருக்குறோம். மேலே முதல் மாடியில் வந்து கல் வந்து ஏற்றுறதுக்கு இப்போ ரேட்டுக்கு பேசி விட்ருக்குறோம். இப்போ நம்ம ரேட்டுக்கு பேசலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 8 கல் 9 செங்கல் தான் எடுப்பாங்க. 8 அல்லது 9 செங்கல் தான் அதிகபட்சமாக ஒரு பாண்டில் வச்சு எடுப்பாங்க. நம்ம வந்து ரேட்டுக்கு பேசி விட்டோம் அப்படின்னா ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் அவங்க வந்து மொத்த கல்லையும் எடுத்து போட்டு போயிடுவாங்க. 3 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் வந்து 4 திப்பை ஒரு 250 கல் அட்டின்னு சொல்லும்போது 4 ஒரு திப்பை அப்படின்றது 250 கல். அப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 4 மொத்தம் 12. அப்போ நாம் வந்து 12 சொல்லும்போது அவங்க வந்து ஈஸியாக வந்து 4 எடுத்து போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கிற கல் வந்து ஒரு ஆள் வந்து 20 கல் 18லேருந்து 20 கல் ஒரு நடைக்கு எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரேட்டு பேசி விட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கும் லாபம், நமக்கும் லாபம். அல்லது இந்த கல் வந்து ஒரு 8 பேர் சேர்ந்தால் கூட ஒரு நாளைக்கு வந்து காலி ஆகாது. 2 நாள் 3 நாள் இருந்தால் கூட காலி பண்ண மாட்டாங்க. அதனால் இது மாதிரிப்பட்ட வேலைகள் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் யோசித்து முன்கூட்டியே அது வந்து யோசித்து பண்ணோன்னா நமக்கு வந்து நிச்சயமாக லாபம் இருக்கும். கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் லாபம் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் அதில் ஒரு மன திருப்தி இருக்கும். சரி போனோம் டக்குன்னு நம்ம வந்து அந்த கல் வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வாங்குகிற காசுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியோடு வேலை செய்வாங்க. இதுதான் விஷயம். அதுமாரி அடுத்து வந்து கட்டு வேலை இது மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம காணொலி பார்ப்போம். நம்ம காணொலி இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு லோடு கல் இறக்கிருக்கிறோம். ஒரு லோடு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3000 கல் வரும். 3000 கல் வரும், 4000 கல் வரும். நம்ம இப்போ 3000 கல் இறக்கியிருக்கோம். இப்போ 3000 கல் அப்படி சொல்லும்போது அதில் வந்து நம்ம வந்து ரேட்டுக்கு பேசி விட்ருக்குறோம். மேலே முதல் மாடியில் வந்து கல் வந்து ஏற்றுறதுக்கு இப்போ ரேட்டுக்கு பேசி விட்ருக்குறோம். இப்போ நம்ம ரேட்டுக்கு பேசலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 8 கல் 9 செங்கல் தான் எடுப்பாங்க. 8 அல்லது 9 செங்கல் தான் அதிகபட்சமாக ஒரு பாண்டில் வச்சு எடுப்பாங்க. நம்ம வந்து ரேட்டுக்கு பேசி விட்டோம் அப்படின்னா ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் அவங்க வந்து மொத்த கல்லையும் எடுத்து போட்டு போயிடுவாங்க. 3 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் வந்து 4 திப்பை ஒரு 250 கல் அட்டின்னு சொல்லும்போது 4 ஒரு திப்பை அப்படின்றது 250 கல். அப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 4 மொத்தம் 12. அப்போ நாம் வந்து 12 சொல்லும்போது அவங்க வந்து ஈஸியாக வந்து 4 எடுத்து போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கிற கல் வந்து ஒரு ஆள் வந்து 20 கல் 18லேருந்து 20 கல் ஒரு நடைக்கு எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரேட்டு பேசி விட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கும் லாபம், நமக்கும் லாபம். அல்லது இந்த கல் வந்து ஒரு 8 பேர் சேர்ந்தால் கூட ஒரு நாளைக்கு வந்து காலி ஆகாது. 2 நாள் 3 நாள் இருந்தால் கூட காலி பண்ண மாட்டாங்க. அதனால் இது மாதிரிப்பட்ட வேலைகள் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் யோசித்து முன்கூட்டியே அது வந்து யோசித்து பண்ணோன்னா நமக்கு வந்து நிச்சயமாக லாபம் இருக்கும். கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் லாபம் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் அதில் ஒரு மன திருப்தி இருக்கும். சரி போனோம் டக்குன்னு நம்ம வந்து அந்த கல் வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வாங்குகிற காசுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியோடு வேலை செய்வாங்க. இதுதான் விஷயம். அதுமாரி அடுத்து வந்து கட்டு வேலை இது மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம காணொலி பார்ப்போம். நம்ம காணொலி இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.